யாருடைய முகங்களை அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டானோ அத்தகைய கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும். கேட்பதன் மூலமாக அல்லாஹ் இரண்டு உலகத்திலுமே, இம்மையிலும் மறுமையிலும், உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நல்ல நசீபை, நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த துவாவை கேட்பதன் மூலமா அல்லாஹ் வழங்குறான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துவா. சகோதரர்களே, இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த துவாவை யார் அதிகமா கேட்கிறாங்களோ, இந்த மாதிரி யார் கேட்கிறாங்களோ, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாது என்ற அதிகமாக யார் கேட்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அநியாயங்களும் அக்கிரமங்களும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல்களும் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு, அந்த மக்களை விட்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹு தஆலா அவர்களை தனிச்சு பிரிச்சு கொடுத்துருவான். அப்ப மறுமையில நல்லவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும், இந்த உலக வாழ்க்கையிலையும் நல்லவர்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், நம்முடன் தொடர்பு உள்ளவர்களாக ஆக்கி விடுவான். இந்த துவாவை கேட்டா அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த பாவிகளை விட்டும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவங்களை விட்டும் என்ன செஞ்சிருவான், பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில சில மக்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுகின்றான். என்ன நன்மாராயம் அப்படின்னு சொன்னா, நபிமார்களுடைய வருகை. இந்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்ததனுடைய நோக்கத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவர்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டியும், மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டியும், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவனிடத்திலே பெரும் கொண்ட பதவியும் நன்மாராயம் இருக்கும் என்கின்றதை சொல்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சான். நபிமார்களை சும்மா அல்லாஹ் அனுப்பும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்ல இருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரையிலும் வந்த நபிமார்களுடைய வருகை எண்ணிக்கை நமக்கு தெரியும். 1,00,000த்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சான். அல்லாஹ்வுடைய காரியம்ங்கிறது லேசானது கிடையாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை நடத்துறான் அப்படின்னு சொன்னான், ஒரு காரியத்தை அல்லாஹ் திட்டமிடுறான் அப்படின்னு சொன்னான், ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எதுவுமே சாத்தியம் இல்லாததாக இருக்காது, சாதாரணமாக தான் இருக்காது. அதுல ஏதோ ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப இத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நமக்காக வேண்டி இந்த உலகத்தை